எதெல்லாம் உங்களை போட்டு உருட்டி பிரட்டி ஒரு என்ன சொல்கிறேன்னா பலவிதமான கேள்விகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோ அத்தனை விஷயங்களையும் தகுடுபூடியாக்கி சிங்கம் போல் சிங்களாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களை அடிக்க யாரும் கிடையாது. அன்பாக தான் இருப்பீங்க. ஆனால் யாரையும் பகைச்சு வாழணும்னு ஆசைப்பட மாட்டீங்க. யாரையும் எதிர்பார்த்து வாழணுங்கிற ஆசை எப்பவுமே கடகராசிக்கு கிடையாது. ப்ரோ வைப் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ளே அவர் உள்ளே வரும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் இந்த குரு பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. பொதுவாகவே குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ராசியை விட்டு கடந்து வரதான் செய்வார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், சில நேரங்களில் வக்ரமாகி வருவார். அது இயல்பு. ஆனால் இந்த வட்டம் மட்டும் என்ன எல்லா ஜோதிடர்களும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய மாற்றம், அதே போல் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சில அன்பர்கள் நம்ம பல சேனலில் வீடியோ கொடுக்குறதுனால நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம நிழல் கிரகமான 2 ராகு பகவான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறோம். ஸோ 7 கிரகங்கள் எடுத்துக்கிறோம். 7 கிரகங்களில் பார்த்திங்கன்னா மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் எடுத்துக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வராருங்க. இதாங்க அமோகமான யோகம். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்கலன்னு நினச்சிக்கிறீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு தடைன்னு சொல்லி உங்கள் மனது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கோ, எது சரியானா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கொடுப்பதற்காகவே வருகிறார் நம்மளுடைய பொன்னவன் குரு பகவான். இந்த குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ளே நுழைகின்ற இந்த காலகட்டம் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது உண்மை. குரு பகவான் ஸ்தான பலத்தை விட, அவர் அமர்ந்த இடத்துடைய தன்மையை விட அவருடைய பார்க்கும் பார்வைக்கு தான் மதிப்பு உண்டு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வட்டம் கொஞ்சம் மதிப்பு சதவீதம் கொஞ்சம் அதிகமாக போகுது. வில் பவராக பார்க்கறல, நல்லா ஒரு போல்டாக பூஸ்டாக பார்க்கும்போது அவருடைய ஸ்டைலே வேறு மாதிரி அப்படிம்பாங்களே, என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக உங்களை செயல்படுத்த போகிறார். அந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நன்மை அடைய போகிறீங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ஜென்ம குருவாக வரார். சரி, ஜென்ம குருவாக வந்தால் வனவாசம் பரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்களே, உண்மையிலேயே அது எதுவும் நடந்துருமா? எதுவும் கஷ்டம் வந்துடுமா? ஏற்கனவே நாங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கோம். இதில் வேறு எதுவும் தானே எங்களுக்கு எதுவும் பிரச்சனையை கொடுத்துருவா அப்படின்னு மனதில் உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கிரகத்துடைய தன்மை, கிரகத்துடைய வலிமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் ஜென்ம குருன்னா கட்டாயமாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஜென்ம குரு உள்ளே வந்தாருன்னா குருவுக்கு பிடிச்ச வீடு நீங்கள் தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன்னா உங்கள் வீட்டில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, உச்சம் வலிமை அடைகிறார் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ உங்களுக்கு இப்போ என்னென்ன மன அழுத்தங்கள் இருக்கோ, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்களோ, சொல்ல முடிந்த விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள், எதெல்லாம் உங்களை போட்டு உருட்டி பிரட்டி ஒரு என்ன சொல்கிறேன்னா பலவிதமான கேள்விகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோ அத்தனை விஷயங்களையும் தகுடுபூடியாக்கி சிங்கம் போல் சிங்களாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களை அடிக்க யாரும் கிடையாது. தனிப்பெரும்பான்மை, அதாவது தனிப்பெரும்பான்மைன்னு சொல்லுவோம். நீங்கள் யார் கூடயும் அன்பாக தான் இருப்பீங்க. ஆனால் யாரையும் பகைச்சு வாழணும்னு ஆசைப்பட மாட்டீங்க. யாரையும் எதிர்பார்த்து வாழணுங்கிற ஆசை எப்பவுமே கடகராசிக்கு கிடையாது. சார் நான் அவங்க வந்தால் தான் சார் என் லைஃபு நான் டெவலப் பண்ண முடியும், எனக்கு அவங்க உதவி வேணும், அப்படி கடகராசிக்காரங்க எப்பவுமே கேட்க மாட்டாங்க.
சார் நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா அது கடகராசியாக கேட்கும். ஏன்னா எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தான் நீங்கள் உதவி செய்யக்கூடிய குணாதிசயம் உடையவங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் நல்ல உள்ளம் கொண்ட உங்களுடைய லைஃப்பில் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குற விருச்சக ராசியை பார்க்குறார். ஸோ விருச்சகம் தான் உங்களுடைய ராசிநாதன் வலிமை இழக்கக்கூடிய தன்மை இல்லையா? விருச்சக ராசி தான் சந்திரன் நீஷம். ஸோ அப்போ உச்ச குரு அந்த இடத்த பார்க்கறனால நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் குருவோடைய அருளால் கிடைக்கும். சார் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துருக்கோம் சார், குழந்தை பாக்கியம் கிடச்சிருமா? கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உண்டு. சில கடகராசி என்பர்கள் 2வது குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிருக்கீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறனால 2வது குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. சார் இல்லை சார் 2 குழந்தை ஆம்பளை பையனாக இருக்காங்க, ஒரு மகாலட்சுமி ஆச்சு எனக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற கடகராசி நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா சார் 2மே பெண் குழந்தையாக இருக்காங்க, ராஜா சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை பையன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய கடகராசிக்காரங்க எதிர்பார்க்குறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு எதிர்பார்ப்புக்குரிய குழந்தை 3வது குழந்தை கிடைப்பதற்கான சாத்தியம் உறுதியாக உண்டு. ஏன்னா அவருடைய 9ஆம் பார்வைங்கிறது உங்களுடைய 3ஆம் குழந்தையை நீங்கள் பெற்றெடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு சூப்பராக இருக்குங்க. அப்போ உங்கள் எதிர்பார்ப்பு குழந்தை பாக்கியத்தில் நிறைவேறும் அப்படிங்க சொல்லிடும். சில பேர் கடகராசிக்காரங்க என்ன நினைக்கிங்கன்னா, சார் கல்யாணம் முடித்த என்னை கட்டிக்கிட்ட உறவும் என்னை புரிஞ்சுக்கல, என் கூட பிறந்த உறவுகளோ என்னை சுயநலமாக பயன்படுத்திட்டாங்க சார். இன்னொரு பக்கம் நான் யாரை ரொம்ப நம்பினேனோ அந்த நண்பர்கள் மூலமாக நான் பட்ட பாடு பெரும்பாடு சார் சொல்லவே முடியாது. அதாவது 7.5 வருஷத்தில் மகர ராசிக்கு தான் 7.5 நினச்சா இந்த 7.5 வருஷத்தில் நாங்கள் எல்லா உறவுகளாலும் வஞ்சிக்கப்பட்டோம் தண்டிக்கப்பட்டோம் என்பது உண்மை சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் குழந்தைகளால் நிறையா பிரச்சனை இருக்குது. குழந்தைகள் லைஃப்பில் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, உங்கள் மேலே அன்பு காட்ட மாட்டேங்காங்க, அக்கறை காட்ட மாட்டேங்காங்க, உங்களை கண்டுக்கிற மாட்டேங்காங்க, அவங்க ஸ்டைலில் தவறான பாதைக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கவலைப்படுறீங்கன்னா அந்த கவலை நிவர்த்தியாகும். உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க, உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க, உங்கள் மேலே ஒரு அக்கறை காட்டுவதற்கான வாய்ப்பு உங்களோட லைஃப் ஸ்டைலில் உங்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த லட்சியத்தை அடைவீங்க, சந்தோஷத்தை பெறுவீங்க. என் குழந்தை எனக்கு இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு மாற்றம், தன்னுடைய சிந்தனைகள் அனைத்தும் செயல்படக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்பு, புரிதல் இல்லாத ஒரு உறவு கூட புரிந்து கூட வாழக்கூடிய சூழ்நிலைகள், காதல் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியங்கள், காதலில் எவ்வளவோ தோல்வியை சந்தித்த உங்களுடைய லைஃப்பில் இந்த வட்டம் காதலில் வெற்றியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சுப நிகழ்ச்சி என்பது கடகராசிக்காரங்க வீட்டில் இந்த வட்டம் குரு பயிற்சி காலங்களில் உறுதியாக உண்டுங்கிறத தெளிவாக சொல்லிக்கலாம். ஸோ திருமணத்துக்காக காத்திருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் சரியான காலகட்டம். நீங்கள் அதுக்கான ஒரு செயல்படுத்துங்க. நல்ல உறவு, நல்ல நட்பு, நல்ல பாசமான காதல் என்ற தன்மையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பார்த்தது குரு பயிற்சிக்கான பொது பலன். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் குரு பகவான் உச்ச வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30% கண்டிப்பாக கொடுப்பார். இதை தாண்டி நான் எதிர்பார்க்க எல்லா விஷயமும் கிடைக்குமா, எல்லா விதமான செயல்பாடும் நடந்துருமா, நான் இதெல்லாம் ஒரு கேள்வியாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு மிக துல்லியமான எதிர்கால பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலிருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா
தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் இருந்து நம்மளுடைய சேனலுக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கால நேரத்தை பொறுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நீங்கள் உறுதியாக எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன விஷயங்கள், இந்த சொன்ன பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு மிகவும் பிடிச்ச உறவினர்கள், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத சில நண்பர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனதுள்ள என்னுடைய நேயர்கள் அனைவரும் உறுதியாக ஃபார்வர்ட் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.